தென்னிந்திய தமிழ் ரசிகர்களையும் இலங்கை தமிழ் பட ரசிகர்களையும் கொள்ளை கொண்டு விட்டு பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி திருமதி ஜிக்கி அவர்களை இலங்கை தொலைக்காட்சி நிறுவனம் ரூபவாகினி கண்ட பேட்டி அடுத்து இடம்பெறுகிறது. ரூபவாகினிக்கு கலவிளக்கின் நன்றிகள். திரை இசை பாடல்களை இறைவன் உங்களுக்கு அளித்த தேன் போன்ற சாரீரத்தால் பல வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான பாடல்களை நீங்கள் பாடி வருகிறீர்கள். இந்தியா இலங்கை மட்டுமன்றி உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களில் இனிய உள்ளங்களில் நீங்கள் இன்று ஒலித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். இசைக்கலைஞராக கலை உலகில் நீண்டதொரு காலம் இருக்கின்ற வாய்ப்பை பெற்ற பாக்கியசாலி என்றும் உங்களை கூறலாம். சிறு வயது முதல் இன்று வரை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மலரும் நினைவுகளை எங்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்காக அளிப்பீர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். நான் 7 வயதிலிருந்து பாடிக்கொண்டிருக்கிறேன். ஞானசௌந்தரி என்ற படத்தில் 7 வயதில் நான் பாடினேன். அப்போ அந்த பாட்டு நல்லா பாப்புலர் ஆச்சு. அருள் தாரும் தேவ மாதாவே ஆதியே இன்ப ஜோதி. அந்த பாட்டு கொஞ்சம் ஒரு லைன் பாடி காட்டுறேன். அது நல்லா பாப்புலர் ஆச்சு. அப்போ எனக்கு 7 வயசு. அருள் தாரும் தேவ மாதாவே ஆதியே இன்ப ஜோதியே ஆதியே இன்ப ஜோதி. அருள் தாரும் தேவ மாதாவே ஆதியே இன்ப ஜோதியே ஆதியே இன்ப ஜோதி. அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு. 7 வயதில் பாடியதாக. இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் யார்? அந்த இசை அமைத்தது எஸ்.வி. வெங்கட்ராமன். நான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கேன்ரிஸ், சிங்களம் எல்லா மொழிகளில் பாடியிருக்கிறேன். நான் எவ்வளோ பாட்டுன்னு சொல்ல முடியாது, நிறைய பாடி கொண்டிருக்கிறேன். திரை உலகில் உங்கள் கணவருடன் நீங்கள் தந்த பாடல்கள் பல பிரபலம் அடைந்திருக்கின்றன. அது பற்றிய நினைவுகளை நீங்கள் எமது தொலைக்காட்சி நேயர்களுக்கு கூற வேண்டும். நாங்கள் 2 பேரும் முதலாக இந்தியாவில் பாம்பேக்கு போனவங்க நாங்கள் 2 பேர் தான். ராஜ் கபூர், நர்கிஸ் அவங்க 2 பேருக்கு பாடுறதுக்கு எங்களை முதல் செலெக்ஷன் பண்ணாங்க. எந்த திரைப்படம் அது? அவனில் நான் கல்யாண ஊர்வலம் வரும், அப்புறம் இது உன் பேரை கேட்டேன், அந்த பாட்டெல்லாம் நான் பாடியிருக்கேன். நல்லா பாப்புலர் என்ற பாடல் இப்பொழுது கூட எமது வானொலியில் அடிக்கடி அந்த பாடலை அவரே அவர் ராஜ் கபூருக்கு பாடினாரு, நான் நர்கிஸ்க்கு பாடினேன். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. அப்பாவோட நான் போயிருந்தேன். அப்போ அவர் இப்போ என்னோட பாடினார். நாங்கள் 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் நிறைய பத்மினி, வைஜெயந்தி மாலா, சாவித்ரி, ஜமுனா, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகள்லாம் அப்போ நிறைய பாடணும். அவர் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேஷ்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய பாடியிருக்கோம். நாங்கள் 2 பேருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பாடியிருக்கோம். அப்பவும் பாடினோம், இப்பவும் பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அந்த சமயத்தில் நட்சத்திர நடிகையாக திகழ்ந்த பத்மினி, சாவித்ரி போன்றவர்களுக்கெல்லாம் உங்களுடைய குரல் மிகவும் பொருத்தமானது என்றெல்லாம் கூறிய மதுரை வீரன்ல நாடகம் எல்லாம் கண்டேன் என்று நானும் வெளியில அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அந்த பாடலில் இருந்து சில வரிகளை பாடி காட்ட முடியும்? நாடகம் எல்லாம் கண்டேன் இந்த ஆடும் வெளியிலே. நாடகம் எல்லாம் கண்டேன் இன்று நானும் வெளியிலே, நாடகம் எல்லாம் கண்டேன் இன்று நானும் வெளியிலே, நானும் வெளியிலே, நாடகம் எல்லாம் கண்டேன் இன்று நானும் வெளியிலே. ரொம்ப அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி தான் நாங்கெல்லாம். ரொம்ப ஒரு குடும்பம் போல நாங்க இப்பவும் அப்பவும் நல்லா நாங்கெல்லாம் ஒரு ரிலேஷன் மாதிரி தான் இருப்போம். அப்போ எல்லாம் ஆர்டிஸ்டோட நான் கெண்டசாலா, எஸ்.டி. கிருஷ்ணன், திருச்சி லோகநாதன், பி.பி. சீனிவாஸ், சீர்காழி கோவிந்தராஜன், அப்புறம் இப்போ பழைய ஆர்டிஸ்ட் ஒரு மோட்டின்னு சொல்லி அவரோட ரொம்ப பேரோட பாடியிருக்கேன். அண்ணா அப்பவும் பாடியிருக்கேன் பாலசுப்ரமணியோட. இப்பவும் லேட்டஸ்டா இப்போ
இளையராஜா மியூசிக்ல மனு போன்ற மனுவோட பாடி இருக்கிறேன். அதுவும் பாப்புலர் ஆச்சு. நினைத்தது யாரோ நீதானேன்னு. அது இல்லாம தாயம் ஒண்ணுல வந்து ராத்திரி போட்டது காட்டு ரோஜான்னு புது படம், அதுவும் பாடியிருக்கிறேன். அது தனியாக பாடியிருக்கிறேன் சில்க்குக்காக. இப்ப அப்பவும் பாடியிருக்கிறேன், இப்பவும் பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நன்றி திருமதி ஜிகே அவர்களே. ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே மேலும் மேலும் நீ ஆடடி. ரம்பை போல நீயே